ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் அஸ்வின் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காலேஜ் ரிவ்யூ வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எந்த டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் கவுன்சிலிங் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படின்ற கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் வந்து எந்தெந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு கவர்மெண்ட் சீட் மேட்ரிக்ஸ் 2024 ஜென்ரல் கோட்டா 7.5 ரிசர்வேஷன் கோட்டான்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த கோர்ஸில் நீங்கள் என்னென்ன படிப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாயில் சயின்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் மோர், அதாவது இன்க்ளூடிங் க்ராப் கல்டிவேஷன் சொல்லிட்டு இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிப்பீங்க. இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. லைக் ஃபுட் செக்யூரிட்டியாக நீங்கள் போகலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் பிளான்டேஷன் மேனேஜர், அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் சயின்டிஸ்ட், அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சரல் டெக்னீஷியன் சொல்லிட்டு நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் 10th and +2 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துருக்கணும். சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 10th and +2 நீங்கள் 50% மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கணும். இந்த கோர்ஸோடைய டியூரேஷன் அண்ட் டைப் ஆஃப் கோர்ஸ் பார்த்தோன்னா டியூரேஷன் வந்து 4 years. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் நீங்கள் ஃபுல் டைமாகவும் படிக்கலாம், இல்லைனா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாகவும் படிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து நிறைய விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாகவும் படிக்கலாம். லைக் CUET, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து MHT CET, KEAM, KCETன்னு சொல்லிட்டு நிறைய விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்காக அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 11 காலேஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் கோர்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கான கவர்மெண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1335 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 101 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம கம்யூனிட்டி வைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஓசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 414 டோட்டல் சீட்ஸ் இருக்குது. 7 பாயிண்ட் ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா 31 சீட்ஸ் இருக்குது. ஜென்ரல் கோட்டாவில் வந்து 383 சீட்ஸ் இருக்குது. பிசி கம்யூனிட்டிக்கு பார்த்தோன்னா டோட்டல் சீட்ஸ் வந்து 354. 7.5 ரிசர்வேஷனில் வந்து 27 சீட்ஸ் இருக்குது. ஜென்ரல் கோட்டாவில் வந்து 327 சீட்ஸ் இருக்குது. பிசிஎம் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் சீட்ஸ் வந்து 47 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7.5 ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 4 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து 43 சீட்ஸ் இருக்குது. எம்பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சீட்ஸ் வந்து 267 கொடுத்துருக்காங்க. 7.5ல் வந்து 20 சீட்ஸ் இருக்குது. ஜென்ரல் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா வந்து 247 சீட்ஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரியில் வந்து டோட்டல் சீட்ஸ் வந்து 200. 7.5 ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 15. ஜென்ரல் கோட்டா வந்து 185. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரி பார்த்தோன்னா 40 சீட்ஸ் வந்து டோட்டலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7.5ல் பார்த்தீங்கன்னா 3 சீட்ஸ் இருக்குது. ஜென்ரல் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 37 கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சீட்ஸ் வந்து 13. 7.5 ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் இருக்குது. ஜென்ரல் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 12 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6th to 12th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் 7.5 ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்போதே 7.5 ரிசர்வேஷனுக்கு நீங்கள் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் அண்ட் ஸ்காலர்ஷிப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா அட்மிஷன் ரிலேட்டடான டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுற அட்மிஷன் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான காலேஜ் ரிவ்யூ வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.